Hi friends, good afternoon. என் பேர் சங்கீதா. நம்ம இன்னைக்கு Tally Prime பேமெண்ட் என்ட்ரிஸ் வந்து பார்ட் 2 எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோல வந்து 5 என்ட்ரிஸ் வந்து எப்படி பண்றதுன்னு சொல்லிருந்தேன். இந்த வீடியோல வந்து பேலன்ஸ் இருக்க 5 என்ட்ரிஸ் வந்து எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க फ्रेंड्स. ஃபர்ஸ்ட் வந்து லெட்ஜர்ஸ் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அது செக் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஆல்டர்ல லெட்ஜர்ஸ்ல போய்ட்டு wages paidங்கிறது வந்து under indirect expenses. நெக்ஸ்ட் வந்து ரீனாங்கிறவங்க வந்து சன்ட்ரி கிரெடிட்டார் அமௌண்ட் பெய்டு டு ரீனா பை செக் அப்படின்னு சொல்கிறோமா. அமௌண்ட் வந்து அவங்களுக்கு பே பண்ணியிருக்கோம். ஸோ பர்ச்சேஸ் பண்ணதுக்கு வந்து நம்ம பேமெண்ட் பண்ணுறோம். ஸோ ரீனா அக்கௌண்ட் வந்து சன்ட்ரி கிரெடிட்டார். நெக்ஸ்ட் ஸ்டேஷனரி எக்ஸ்பென்ஸு, அது வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். நெக்ஸ்ட் வந்து ரிப்பேர் சார்ஜஸ் அதுவும் வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். ஒன்று வந்து எலக்ட்ரிசிட்டி எக்ஸ்பென்சஸ், அது வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். வாங்க என்ட்ரிக்குள்ளே போகலாம். வவுச்சர்ஸில் போய்ட்டு ரைட் சைட் பாருங்கள், பேமெண்ட்டுன்னு இருக்குங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து இப்போ வந்து 6th என்ட்ரி வந்து நான் சொல்ல போகிறேன். பெய்டு வேஜஸ் வந்து கேஷ் அக்கௌண்ட் வந்து கிரெடிட்டு, வேஜஸ் அக்கௌண்ட் டெபிட்டு. அது வந்து 10,000. நரேஷனில் வந்து பீயிங் வேஜஸ் பெய்டு சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அமௌண்ட் paid to Reena rupees 5,000 by check. செக்ன்றனால நம்ம வந்து பேங்க் வந்து செலக்ட் பண்ணாங்க. KVB பேங்க் அண்டர் இது வந்து பேங்க் அக்கௌண்ட்ஸில் வரும். லெட்ஜர் கிரியேட் பண்ணும்போது KVB பேங்க் அண்டர் பேங்க் அக்கௌண்ட்ஸ். ஓகேங்களா. KVB பேங்க் கிரெடிட்டு, ரீனா அக்கௌண்ட் டெபிட்டு. இது வந்து 5,000 அக்கௌண்ட் கொடுத்துக்கோங்க. இதில் வந்து நியூ ரெஃபரன்ஸ் கொடுத்தீங்கன்னா இந்த பாருங்க செக் ரேஞ்ச் என்ன ஏதாவது இருந்தால் கொடுத்துக்கலாம். அப்புறம் இன்ஸ்ட்ருமெண்ட் நம்பரில் வந்து 1 2 3 4 5 அது மாதிரி செக் நம்பர் டேட்டு அது எல்லாமே நம்ம இங்கே மென்ஷன் பண்ணிக்க முடியும். இங்கே நரேஷனில் வந்து பீயிங் அமௌண்ட் பெய்டு டு ரீனா பை செக். ஓகேங்களா, சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பெய்டு ஸ்டேஷனரி rupees 200, கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட், stationery account debit 200, being paid stationery expense. Next வந்து repair charges, அது வந்து 1,000 rupees, cash credit, repair charges debit 1,000 rupees, being paid repair charges. நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரிசிட்டி எக்ஸ்பென்ஸ், கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட்டு, எலக்ட்ரிசிட்டி எக்ஸ்பென்ஸ் டெபிட்டு. இது ஒரு 2,000 போட்டுக்கோங்க. பீயிங் பெய்ட் எலக்ட்ரிசிட்டி எக்ஸ்பென்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ரிப்போர்ட் செக் பண்ணிடலாம். டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸில் போயிட்டு அக்கௌண்ட் புக்ஸில் லெட்ஜர், இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன போட்டிருக்கோம், வேஜஸ் பெய்டு அது பாருங்கள் டெபிட்டு 10,000. அப்புறம் வந்து ரீனா அக்கௌண்ட்டு டெபிட்டு 5,000. அப்புறம் ஸ்டேஷ்னரி அக்கௌண்ட்டு 200 டெபிட்டு. நெக்ஸ்ட்டு ரிப்பேர் சார்ஜஸ் 1,000 டெபிட்டு. நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரிசிட்டி எக்ஸ்பென்ஸ் 2,000 டெபிட். ஓகேங்களா. இது வந்து கேஷ் செக் பண்ணிடலாம். பாருங்கள், KVB பேங்க் ஒன்று போடலாம். ரீனா அக்கௌண்ட்டு பேமெண்ட் பண்ணோம், அது கிரெடிட் வந்துருக்குங்களா. இது வந்து KVB பேங்க் அக்கௌண்ட் கிரெடிட் 5,000. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து மீதியெல்லாம் பேலன்ஸ் எல்லாமே கேஷாக போட்டிருக்கோம். கேஷில் செக் பண்ணிடலாங்க. இங்கே பாருங்கள், எலக்ட்ரிசிட்டி எக்ஸ்பென்ஸ் 2,000 கிரெடிட்டு, அப்புறம் ரிப்பேர் சார்ஜஸ் 1,000 கிரெடிட்டு, அப்புறம் ஸ்டேஷனரி எக்ஸ்பென்ஸ் 200 கிரெடிட்டு, வேஜஸ் பெய்டு 10,000. இது எல்லாமே வந்து கிரெடிட்டில் வந்திருக்கும். இது வந்து கேஷ் புக்கில். ஓகேங்களா. இதுதான் வந்து பேமெண்ட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு ப்ராக்டிகல்ஸ் பார்ட் 2. இதை செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.